हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய காலை அல்லது மாலைகள் வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஷத்ராத்ரே விபாக யோகம், நம்பிக்கையினுடைய பிரிவுகள். இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ 28 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அர்ஜுன் கிருஷ்ணகிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணகிட்ட கிருஷ்ணா, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றுவர்கள் நீங்கள் தேவர்கள் மட்டும் சொன்னீங்க. சாஸ்திரங்களுடைய விதிகளை பின்பற்றாதவர்கள் அசுரர்கள்னு சொன்னீங்க. ஆனால் யாராவது ஒருத்தவங்க சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் ஒரு ஒரு கற்பனைக்கேற்ற வழிபடுபவர்கள், கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்கள், ஆனால் மிகுந்த நம்பிக்கையுடன் கற்பனையுடன் வழிபடுபவர்கள் தங்களுடைய கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்கள் சத்துவகுணத்தில் இருக்காங்களா, ரஜோகுணத்தில் இருக்காங்களா, தமோகுணத்தில் இருக்காங்களா? அதுக்கு கிருஷ்ணர் சொன்னால் ஒருத்தங்களுடைய நம்பிக்கையை தீர்மானிப்பது அவங்களுடைய குணங்கள். ஒருத்தங்க எந்த குணத்தில் ஆம், அவங்களுக்கு அதிகமாக இருக்கின்றதோ, மேலோங்கி இருக்கின்றதோ, அதற்கின்படி அவங்களுடைய நம்பிக்கை தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு, அப்புறம் முதல்ல எப்படி அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப வழிபாடு எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணன் சத்துவகுணத்தில் இருக்கவங்க தேவர்களை வழிபடுகின்றார்கள், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றார்கள், தமோகுணத்தில் இருப்பவர்கள் பேய்கள் மற்றும் பூதகணங்களை வழிபடுகின்றார்கள் அப்படின்னார். என்ன சொல்றாருன்னா அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் சொல்றாரு அஹ், அர்ஜுனா, காமம் மற்றும் பற்றுதல் அதனால் என்ன பண்றாங்கன்னா, அதனுடைய பலவந்தத்தால் சாஸ்திரங்களின் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடன் மற்றும் அகங்காரத்துடன் செய்பவர்கள். அர்ஜுனுடைய கேள்வி யார் தங்களுடைய கற்பனைக்கேற்ப சாஸ்திரங்கள் பரிந்துரைக்காததை நம்பிக்கையுடன் செய்பவர்கள். அவங்க என்ன அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க எப்படி இருக்காங்கன்னா தங்களுடைய உடலின் மூலக்கூறுகள், தங்களுடைய உடலையும் துன்புறுத்துகின்றார்கள். அது மட்டும் இல்லை அர்ஜுனா, தங்களுடைய உடலில் ஒவ்வொருடைய உடலிலும் இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மா இரண்டு பேரையும் துன்புறுத்துகின்றார்கள். அந்த மாதிரி இருக்கவங்க அசுரர்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அசுரர்கள் அப்படின்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அந்த மூன்று குணங்களின்படி எவ்வாறு ஒவ்வொருத்தங்களுக்கு உணவு முறைகள் எப்படி இருக்கு, யாகம் எப்படி இருக்கு, தானம் எப்படி இருக்கு, தவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. சத்துவகுணத்தில் இருக்கவங்க உண்ணக்கூடிய உணவு நன்றாக ஊட்டச்சத்து மிக்கது, கொழுப்பு சத்து மிக்கது, இதயத்திற்கு இதமானது இருக்கின்றது. இது ஆயுளை நீடிக்கும் அர்ஜுனா, தூய்மைப்படுத்தும், மனதை தூய்மைப்படுத்தும், பலம் மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அப்புறம் இப்போ ரஜோகுணத்தில் இருக்கவங்க அப்படி உரைப்பாக, புளிப்பாக, மிகவும் கசப்பாக, காரமாக, உப்புடன் அந்த மாதிரி இருக்கவங்க ரஜோகுணத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் துன்பம் மற்றும் சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன அப்படின்னார். அப்புறம் உங்கள் ரஜோகுணத்தில் தமோகுணத்தில் உள்ளவர்கள் கொண்டக்கூடிய உணவு சமைத்து பல நேரமானது, பல மணி நேரமானது, ஊசி போனது, மற்றவர்கள் சாப்பிட்டது, தீண்டத்தக்காதது, சுவையற்றது, அந்த மாதிரி உணவுகளில் உள்ள சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு. யாகங்களை பற்றி சொன்னவங்க யாகங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காண்டியே பண்ணக்கூடிய யாகம். அஹ், எந்த ஒரு சாஸ்திர விதிகளின்படி பலனை எதிர்பார்க்காமல் கடமைக்காக பண்ணக்கூடிய யாகம் சத்துவகுணத்தை சார்ந்தது. ஆனால் பௌதிக நன்மைக்காண்டி செய்யக்கூடிய யாகம், ஏதேனும் ஒரு பௌதிக லாபத்தை அடைய வேண்டும் என்று பண்ணக்கூடிய யாகம் ரஜோகுணத்தில் உள்ள யாகம். தமோகுணத்தில் உள்ள யாகமோ என்னன்னா எந்த ஒரு சாஸ்திர விதிகளையும் மதிக்காமல், பிரசாத விநியோகம் பண்ணாமல், புரோகிதர்களுக்கு தட்சிணை கொடுக்காமல், அந்த மாதிரி பண்ணக்கூடிய யாகங்கள் தமோகுணத்தில் உள்ள யாகம் அப்படின்னா. அப்புறம் தவத்தை பற்றி சொல்வார் கிருஷ்ணா. இப்போ முதல்ல என்ன சொல்லணும்னா, மூன்று விதமான தவங்கள் இருக்கின்றன: உடல், வாக்கு மற்றும் மனம். உடல், மனம் மற்றும் வாக்கு மூன்றிலுமே தவங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். உடல் சம்பந்தப்பட்ட தவம் என்ன அப்படின்னா முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், தேவர்கள், ஆன்மீக குரு மற்றும் தாய் தந்தையர் ஆகியோருக்கு வழிபடுத்தல், தூய்மை, எளிமை மற்றும் பிரம்மச்சாரியம், அகிம்சை, இதெல்லாம் உடலின் தவங்கள் அர்ஜுனா அப்படின்பார். அப்புறம் வாக்கு, வாக்கினுடைய தவம் என்ன அப்படின்னா உண்மையானதை பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், நன்மை அளிப்பதான பேச்சு.
அப்புறம் பிறருடைய மனதை துன்புறுத்தாத பேச்சு, முக்கியமாக வந்து வேத இலக்கியங்களை முறையாக கற்றல் மற்றும் உச்சரித்தல், இதெல்லாம் வந்து வாக்கினுடைய தவம் அப்படிம்பார். அப்புறம் மனதின் தவங்கள் என்ன அப்படிங்கிறதுனா திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு மற்றும் இருப்பின் தூய்மை. இதுதான் வந்து மனதினுடைய கட் தவம் அப்படிம்பார். அந்த மூன்று விதமான தவங்கள் வந்து மூன்று விதமான குணங்களில் எவ்வாறு செய்வது அப்படிம்பார். அப்புறம் வந்து மூன்று விதமான குணங்கள் மத தவங்களை வந்து ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பிரம்மனை திருப்தி செய்வது, கிருஷ்ணரை திருப்தி செய்வது, அந்த மாதிரி உள்ள ஈடுபட்டுள்ள மனிதர்களால் பண்ணும்போது வந்து அது சத்துவகுணத்தில் உள்ள தவங்கள். அப்புறம் மானம், மரியாதை மற்றும் வழிபாடை பெறுவது, மற்றவர்கள் என்னை வழிபட வேண்டும், மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும், அதற்காண்டி தற்பெருமையுடன் பண்ணக்கூடிய யாகம் வந்து தவம் வந்து ரஜோகுணத்தில் உள்ள தவம். இது வந்து தற்காலிகமானது அப்படிம்பார் கிருஷ்ணன். இதனுடைய இது வந்து சஞ்சலமானது மற்றும் இதனுடைய பலனும் தற்காலிகமானது. தமோகுணத்தில் பண்ணக்கூடிய தவம் வந்து பிறரை அழிப்பதற்காண்டி பண்ணுவது. பிறரை அழிப்பதற்காண்டியோ துன்புறுத்துவதற்காண்டியோ தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் உள்ளது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம், தானங்கள், தானங்களினுடைய மூன்று வகைகள் என்ன? பலனை எதிர்பார்க்காமல் கடமையை காண்டி செய்யக்கூடிய தானம். நல்ல நபருக்கு, தகுந்த நபருக்கு, முறையான இடத்தில் முறையான காலத்தில் பாத்திரமிருந்து பிச்சை எடு அப்படின்னா அந்த அந்த மாதிரி பண்ணக்கூடிய தானம் வந்து சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய தானம். இல்லாட்டி பிரதிபகாரத்தை எதிர்பார்த்து செய்வது. பிரதிபகாரத்தை எதிர்பார்த்து ஏதாவது பலனை விரும்பி, இல்லாட்டி விருப்பமின்றி வேண்டா வெறுப்பாக பண்ணக்கூடிய தானம் வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தானம். அப்புறம் தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு தக்க கவனமும் மரியாதையுமின்றி வழங்கப்படும் தானம் தமோகுணத்தை சார்ந்ததாக கூறப்படுகின்றது அர்ஜுனா அப்படின்னா. யாருக்காவது வந்து நமக்கு இப்போ யாருக்காவது நமக்கு ஒரு தானம் கொடுக்குறோம். அந்த தானம் கொடுக்கறது வந்து அவங்க வந்து இந்த தானத்தை தவறான முறையில் உபயோகிப்பார்கள் என்று தெரிந்தும் கொடுக்கக்கூடிய தானம். முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு தூய்மையற்ற இடத்தில் தக்க கவனமும் மரியாதையும் இல்லாமல் அங்கே இருக்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு தக்க கவனமும் மரியாதையும் இல்லாமல் கொடுப்பது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தானம் வந்து தமோகுணத்தை சார்ந்தது. கிருஷ்ணன் இந்த மூன்று இதை மட்டும் சொன்னார். இப்போ அடுத்து கடைசி பகுதியில் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து எந்த குணம், மூன்று குணங்கள் இருக்கின்றது. அந்த மூன்று குணத்தில் இருக்க எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சரி, தவமாக இருந்தாலும் சரி, தியாகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குன்னா வந்து களங்கங்கள் இருக்கின்றது. களங்கங்கள் இருக்கின்றது. ஸோ அப்போனா வந்து நமக்கு வந்து என்ன தோணுன்னா வந்து எல்லாத்துலேயுமே களங்கங்கள் இருக்குது. அப்புறம் எதுக்காண்டி வந்து நம்ம வந்து இதை பண்ணவே வேண்டும், எதுக்காண்டி இதை பண்ண வேண்டும், தானம், தவம் மற்றும் யாகங்கள் பண்ணாமே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து தோணலாம். தோணலாம். அ அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும்போது வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா வந்து கிருஷ்ணன் வந்து ஆம், கடைசி பகுதியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கிருஷ்ணன் வந்து அதை வந்து எப்பாறு வந்து அதை வந்து தூய்மைப்படுத்துவது. வந்து நமக்கு முதல்ல வந்து 14வது அத்தியாயத்துலேருந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, மூன்று குணங்களுமே வந்து பந்தப்படுத்துதான் அர்ஜுனா அப்படிங்கிறார். சத்துவகுணம் எந்த மாதிரி பந்தப்படுத்துகின்றது? சத்துவகுணம் வந்து இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தினாலும் பந்தப்படுத்துகின்றது. ஏன்னா அது நமக்கு ஒரு சத்துவகுணத்தில் வந்து நம்ம ஒரு இது பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு நான் வந்து கடமையே இல்லாமல் பண்ணிட்டேன், நான் வந்து யாரையும் பலனை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்பம் இருக்கின்றது. ஒரு இன்பம் இருக்கின்றது. இது வந்து அதனால் வந்து எனக்கு வந்து அறிவாற்றல் பெருகுகின்றது அப்படிங்கிற ஒரு ஆம், ஒரு ஒரு இன்பம் இருக்கு. அந்த ஒரு திருப்தி இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கனால வந்து அது வந்து ஒரு ஒரு தங்கச்சங்கிலினால் வந்து நம்மளை வந்து பந்தப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து அடுத்து வந்து ம், அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்லணும்னா வந்து ரஜோகுணத்தில் பண்ணக்கூடியது வந்து என்னதுன்னா வந்து ஆசை, எல்லையற்ற ஆசை மற்றும் ஏக்கம். ஏக்கம் வந்து அது வந்து நம்ம வந்து த பலநோக்கு செயல்கள் அந்த மாதிரி பந்தப்படுகின்றோம். ஒரு ஆசை பெருகிக் கொண்டே போகின்றது. ஏக்கம், எனக்கு வேண்டும் வேண்டும் என்ற ஏக்கம். அதனால் வந்து பந்தப்படுத்துகின்றேன். தமோகுணத்தில் பண்ணக்கூடியது வந்து என்ன, எதனால் பந்தப்படுகின்றார்கள்? பைத்தியக்காரத்தனம், சோம்பல் மற்றும் உறக்கம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு பந்தம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதே வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த அத்தியாயத்தில் சொல்லுவார், யக்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனுஷ் மனுஷினாம் அப்படிம்பார். அதாவது என்னென்ன இருந்துச்சுன்னா யாகங்கள், தானங்கள் மற்றும் தவம் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து நம்மளுடைய பாவங்களை நீக்குகின்றன அர்ஜுனா அப்படிங்க. எந்த ஒரு ஒரு உன்னதமான ஆத்மா, உன்னதமான ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றுமே வந்து பாவத்தை நீக்குகின்றன அப்படிங்க. ரிஷபதேவ் ரிஷபதேவ் வந்து பாகவதத்தில் வந்து தன்னுடைய மகன்களுக்கு சொல்கின்றார், யார் இந்த மாதிரி நம்மளுடைய மனித உடலை ஏற்றுக்கொண்டு இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கின்றார்களோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து ம்,
ராத்திரியும் பகலும் ஒர்க் பண்ண வேலை வேலை செய்யக்கூடாது புலனின்பத்திற்காண்டி. புலனின்பத்திற்காண்டி ஏன்னா அந்த ஒரு புலனின்பம் வந்து நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் கூட இருக்கின்றது. அதனால வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து அவங்க வந்து தவம் மற்றும் யாகத்தில் ஈடுபட வேண்டும். ஈடுபட்டு வந்து அதனால என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஆன்மீகத்தன்மையை அடைய வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை தவம் மற்றும் யாகத்தில் ஈடுபடும்போது என்ன ஆகும்னா வந்து நம்மளுடைய இதயம் வந்து தூய்மை அடைகின்றது. அந்த மாதிரி ஒரு தூய்மை அடையும் போது வந்து நம்ம வந்து ஒரு நித்தியமான நித்தியமான ஆனந்தமயம் நித்தியமான ஆனந்தமயம் வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது. அந்த ஒரு ஆனந்தம் வந்து நம்மளுடைய பௌதிக ஆனந்தத்தை விட மிகவும் வந்து உயர்ந்தது. அப்புறம் பௌதிக ஆனந்தம் வந்து நமக்கு வந்து தற்காலிகமானது. இந்த ஆனந்தம் வந்து இந்த ஆன்மீக ஆனந்தம் இந்த ஆனந்தம் வந்து நிரந்தரமானது அப்படிங்கிறார் ரிஷபதேவ். ரிஷபதேவ் அதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த மாதிரி மூன்றையும் வந்து இந்த இதுல நமக்கு தெளிவாக தெரியுது என்னன்னா வந்து தானம், தவம் மற்றும் யாகம் மூன்றுமே வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது. ஆனால் வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஏன் இதில் கலங்கங்கள் இருக்கின்றது அப்படின்னா வந்து நான் வந்து நம்மளுடைய இன்பத்திற்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கலங்கு இருக்கின்றது. அதே வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய திருப்திப்படுத்துறோம். முழுமுதற் கடவுளை கிருஷ்ணனின் திருப்திக்காண்டி பண்ணும்போது வந்து அது வந்து நம்மை வந்து தூய்மைப்படுத்துவது. கிருஷ்ணன் வந்து இப்போ என்ன சொல்லப் போறாரு அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து சத்துவகுணத்தில் குறைஞ்சபட்சம் வந்து நம்ம வந்து சத்துவகுணத்தில் இருக்க வேண்டும். அது வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. இந்த நம்ம வந்து 14வது அத்தியாயத்திலும் சரி இந்த இந்த 17வது அத்தியாயத்தில் வந்து நம்ம வந்து குணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறைஞ்சபட்சம் வந்து நம்ம வந்து சத்துவகுணத்தில் இருக்கோம். அந்த சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எவ்வாறு வந்து தூய்மைப்படுத்துவது, களங்கங்களின்றி எவ்வாறு தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த கடைசி பகுதியில் வந்து சொல்ல போறாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் தத் சத் இதி நிர்தேஷோ பிரம்மணஸ்திரிவித சம்ஸ்கிருதः பிரம்மணாஸ்தேன வேதாश्च யஜ்ஞாश्च விஹித புரா. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் எனும் மூன்று சொற்கள் பூரண பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தி வருகின்றன. இந்த மூன்று குறியீட்டுச் சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பிரம்மனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றது. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் மூன்று சொற்கள் பரமபூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த மூன்று குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றது. கிருஷ்ணன் வந்து இந்த வந்து மூன்று விஷயங்கள் சொல்றாரு. ஓம் தத் சத். ஓம் தத் சத் அப்படிங்கிறார். அந்த மூன்றுக்கும் என்னென்னங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து வந்து விரிவாக சொல்ல போறாரு. ஓம்னா என்ன, தத்னா என்ன, சத்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஓம்க்கு ஒரு ஒரு பதம், தத்துக்கு ஒரு பதம், அப்புறம் சத்துக்கு வந்து இரண்டு பதங்கள் வந்து சொல்ல போறாரு. ரெண்டு ஸ்லோகங்கள். இந்த மூன்றுமே வந்து அர்ஜுனா பிரம்மன் பரம்பொருள் பரம்பொருளை வந்து குறிப்பதற்காண்டி சொல்லப்படுகின்றது. இதை வந்து யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து வேத வேத இலக்கியங்கள் வேத இலக்கியங்கள் மற்றும் யாகங்கள் அதை பண்ணும்போது வந்து அர்ஜுனா இதை வந்து அவர்கள் வந்து உபயோகிக்கின்றார்கள் அப்படின்னு வந்து சொல்றார் கிருஷ்ணன். So, அந்த மாதிரி வந்து தவம், யாகம் மற்றும் உணவுப் பொருட்கள் மற்றும் தானங்கள் எல்லாமே வந்து அந்த மூன்று பிரிவுகளாக கிருஷ்ணன் சொன்னார். அதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துனா வந்து அதில் வந்து ஒன்று வந்து இரும்பு சங்கிலி, ஒன்று வந்து சில்வர் சங்கிலி, இன்னொன்று வந்து தங்கச்சங்கிலின்னு பார்த்தா கூட மூன்றுமே வந்து கட்டுப்படுத்துறது தான். இருந்தாலும் வந்து அதை வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிற வந்து ஒரு மூன்றுமே வந்து பரமபுருஷ கிருஷ்ணரை வந்து குறிக்கோளாக கொள்ளும்போது வந்து ஆன்மீகத்தில் ஏற்றம் பெறுவதற்கு உதவி செய்கின்றன. இந்த மூன்று உண்மையும் வந்து பரமபுருஷ பகவானை குறிப்பிடுகின்றன அப்படி சொல்றது. அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து இல்லாமல் இந்த சாஸ்திரங்களுடைய விதிகளை பின்பற்றாமல் அந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மூன்றையுமே பண்ணும்போது வந்து தவமோ தானமோ மற்றும் யாகங்களோ வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு தற்காலிக பலனைத்தான் கொடுக்கின்றன. இல்லாட்டி வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய இறுதி இலக்கு வந்து என்ன, நம்ம வந்து கிருஷ்ணரை அடைவது. அதுதான் நம்மளுடைய இறுதி இலக்கு. அந்த இலக்கை வந்து நம்ம அடைய முடியாது. சத்வகுணத்திலிருந்து பண்ண வேண்டும். சத்வகுணத்தில் பண்ணாலும் வந்து ஓம் தத் சத்
என்ற ஒரு 3 சொற்கள். அது 3மே வந்து முழுமுதற் கடவுளை குறிப்பிடுவது. அதனுடன் இணைந்து உச்சரிக்கப்பட வேண்டும். அதனால எந்த ஒரு மந்திரனாலும் நீங்க பார்த்துக்கிட்டாலும் சரி, நம்ம கோயில்ல வந்து பார்ப்போம். எல்லாமே முதல் ஆரம்பிக்கிறது வந்து ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஓம் தத் விஷ்ணு, அம், ஹரி ஓம், ஓம் சாந்தி 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 எல்லாமே பார்த்தா வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அதனுடன் இது வந்து இருக்கும். அது மாதிரி தான் வந்து அந்த வேத இலக்கியங்களே வந்து இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 இதுங்களுமே வந்து இது வந்து வேதங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது. ரிக் வேதம்னாலும் சரி, சண்டோக்கிய உபனிஷத் மற்றும் அந்த சாண்டோக்கிய உபனிஷத் இந்த 3 இதுலையுமே வந்து ஓம் தத் சத் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அ- அந்த ஓம்ங்கிறது வந்து ரிக் வேதம்லேருந்து அதில் வந்து அதனுடைய இலக்கை பற்றி முதல் இலக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த தத் அப்படிங்கிறது வந்து அதுதான் 2ஆம் இலக்கு அப்படிங்கிறது வந்து சாண்டோக்கிய உபனிஷத்தில் வந்து அது 3வது இலக்கியம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது மூன்று சேர்த்து தான் ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லி. இந்த முதல்ல வந்து பிரம்மதேவர் வந்து இந்த உலகத்தில் வந்து தோன்றின உடனே வந்து அவருக்கு என்ன பண்ணுறனே தெரில. அப்படியே வந்து அவர் வந்து அந்த தாமரை தண்டிலேருந்து தோன்றினார். மேலேயும் கீழே மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் கடைசி வந்து தபம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர் தபம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஓம் தத் சத் அப்படி தான் வந்து ஆரம்பிக்கிறார். அந்த அதே முக்கியத்துவம் வந்து அப்படியே நம்ம குரு பரம்பரையில வந்து சொல்லிட்டே இருக்கு. அதனால வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 3 சொற்களுடன் வந்து நீ ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தானம் செய்தாலும் சரி, தவம் செய்தாலும் சரி, அது வந்து ஆரம்பிக்க வேண்டும். இதில் வந்து ஓம் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா வந்து அது வந்து கிருஷ்ணரை குறிப்பிடுகின்றது. அதான் வந்து நம்ம வந்து இந்த அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்ப்போம். அந்த தத் அப்படிங்கிறது வந்து எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னா வந்து ஆம், நமக்காண்டி அது பலனை எடுத்துக்கொள்வதற்காமல் பண்ணுவது. அது வந்து நம்ம எதையுமே வந்து எனக்காண்டி வேணும்னு பண்ணுறோம். அது தத்துங்கிறது குறிப்பிட்டது வந்து பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. நம்ம வந்து ஆம், முக்தி பெற வேண்டும் என்ற நோக்கில் வந்து செய்வது பலனை எதிர்பார்க்காமல். கடைசி வந்து அந்த சத் சத்து வந்து என்ன அது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அது வந்து ம், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிரந்தரமான நித்தியமான ஒரு பலனை கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவது. அதுதான் வந்து ஒரு அமிர்த தத்துவம். அமிர்தத்தை போன்ற ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து ஓம் தத் சத்தினுடைய அர்த்தம். அதை வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து வந்து ம், மூன்றை வந்து விளக்கப் போகின்றார். तस्मात् ॐ इत्युताहृतय यज्ञदानतपक्रियाः पर्वन्ते विधानोक्ता சததம் பிரம்மவாதினாம். எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திரங்களின் விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றார்கள். தஸ்மாத் அதனால் அப்படிங்கிற கிருஷ்ணன் ஓம் ஓம் என்று தொடங்குகின்றார்கள் அப்படிங்கிறார் எல்லாத்தையும். யக்ஞ, தான மற்றும் தவம் மூன்றுமே கிரியா செயல்கள். மூன்றுமே பிரவர்த்தனை ஆரம்பிக்கிறார்கள். எதன்படி ஆரம்பிக்கிறார்கள்? விதான உக்தர் சாஸ்திரங்களின் விதிகளின்படி. சாஸ்திரங்களின் விதிகளின்படி பிரம்மவாதினாலும் ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதிகள் வந்து எப்பொழுதுமே வந்து எதை பற்றி போதுமாறு சாஸ்திரங்களின் விதியின்படி யாகம், தனம், தானம் ஆற்றப்படும் நம்ம வந்து அதன்படி தான் ஆரம்பிக்கின்றார்கள் அப்படின்னு. இதனுடைய செயல்கள் என்ன அதை வந்து கிருஷ்ணன் வந்து அதான் 7வது அத்தியாயத்தில் சொல்றார். 7வது அத்தியாயத்தில் வந்து 8வது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து பிரவண அஹ், பிரவண சர்வ வேதேஷு அப்படிங்கிறது. வேதேஷு பிரவண மந்திரம், பிரணவ மந்திரம், பிரணவ சர்வ வேதேஷு. பிரணவ மந்திரம்ங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து ஓம். ஓம்ங்கிறது தான் பிரணவ மந்திரம். கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா வந்து பிரணவ சர்வ வேதேஷு வேதங்களினுடைய இருக்கக்கூடிய இந்த ஓம் அது வந்து நான் தான் அர்ஜுனா, நான் தான் அப்படிங்கிறது 7வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம். இப்போ ஓம் அப்படிங்கிறது வந்து எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா வந்து அந்த கவர்மெண்ட் வந்து வந்து கவர்மெண்ட் அப்படிங்க இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னா வந்து இந்தியா வென்றது அப்படிம்போம். இந்தியா வந்து வெளில போகிறது கிடையாது. இந்தியாவுக்கு வந்து ஒரு விளையாடுபவர்கள் அவங்க தான் வெல்றாங்களே தவிர இந்தியாங்கிறது ஒரு நாடு. அதுதான் வந்து அந்த ஒரு ஓம்ங்கிறது வந்து அந்த ஒரு பிரம்மன் உருவமற்றது. உருவமற்றது அந்த கவர்மெண்ட் அப்படின்னா வந்து அது உருவம் கிடையாது. அதுதான் வந்து ஓம் அப்படிங்கிறது. உம், அதே மாதிரி வந்து அந்த அடுத்து வந்து அந்த பரமாத்மா. பரமாத்மாங்கிறது வந்து ஒரு ஒரு விரிவாக்கம், கிருஷ்ணனுடைய விரிவாக்கம். அதனால் ஒரு ஒரு பொசிஷன் மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்போனா வந்து அது வந்து பரமாத்மா மாதிரி. கடைசி வந்து பகவான்ங்கிறது தான் வந்து ஒரு ஒரு நபர், ஒரு நபரை குறிக்கப்படுது. இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய
தாய் தந்தையர் அவங்களாம் இருந்தாங்க, இல்லாட்டி அவருடைய சகோதரர்கள்லாம் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிட போகிறாங்க. பேர் சொல்லி தான் கூப்பிட போகிறாங்க. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றது கிடையாது. அதுதான் வந்து அந்த மூன்று விதமான பரமா பகவான், பரமாத்மா மற்றும் பிரம்மம். அது ஏற்கனவே நம்ம பார்த்தது. நமக்கு இப்போ வந்து நம்ம துருவ மகாராஜ் வந்து நாரத முனிவர் வந்து எப்படி வந்து தவம் இருக்கணும் அப்படின்னா வந்து ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படின்னு சொல்லி தவம் இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். விஷ்ணுவை நோக்கி விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறதுக்கு வந்து ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படிம்பார். இதில் வந்து அந்த ஓம் ஓம் அப்படிங்கிறது வந்து எதை குறிப்பிடுகின்றதுனா வந்து அந்த பிரம்மனை குறிப்பிடுறது. அந்த பகவத்தை அப்படிங்கிறது வந்து ஆம், பரமாத்மாவை சொல்லலாம், இல்லாட்டி வந்து அதை வந்து அந்த 6 விதமான ம், ஐஸ்வர்யங்கள். கிருஷ்ணனுக்கு வந்து அந்த 6 விதமான ஐஸ்வர்யங்கள் முழுமுதற் கடவுளுக்கு. அது வந்து அந்த ஐஸ்வர்ய ரூபத்தில் என்னென்னா வந்து அந்த ஞானம், புகழ், செல்வம், பலம், அ- அப்புறம் அழகு மற்றும் இந்த, துறவு. இந்த 6 விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கு. இந்த 6 விதமான ஐஸ்வர்யங்களை குறிப்பிடுவது பகவான். அதான் பகவதே இல்லாட்டி அது பரமாத்மாவை கூட சொல்லலாம். அப்புறம் கடைசி சொல்றது வந்து வாசுதேவாய. வாசுதேவாங்கிறது வந்து அவருடைய அந்த வாசுதேவங்கிறது வசுதேவனுடைய மகன். வசுதேவனுடைய மகன் வாசுதேவாய. வாசுதேவன் அது ஒரு அர்த்தம் இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய இதயத்தில் குடிகொண்டுள்ளவர். ஸோ அந்த இது வந்து அந்த இதயத்தை சுத்தப்படுத்துவார். வாசுதேவாய. வாசுதேவாயங்கிறது வந்து கிருஷ்ணனுடைய அந்த பர்சனல் ஃபார்ம், அவருடைய அந்த அந்த உருவ வழிபாடு, அதை வந்து குறிப்பிடுவது. அதுதான் வந்து அதனால தான் வந்து இந்த ஓம்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து வியாபித்திருக்கார். கிருஷ்ணன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் வியாபித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார். நான் இல்லாத இடமே இல்லை அர்ஜுனா, நான் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கின்றேன் அப்படின்னு. அந்த அந்த வியாபித்திருப்பது வந்து அந்த பரமன் பிரம்மன் உருவத்தில் வந்து வியாபித்திருக்கார். அதுதான் வந்து ஓம் அப்படிங்கிறது வந்து அதை வந்து குறிப்பிடுகின்றது குறிப்பிடுகின்றது. அடுத்து கிருஷ்ணன் வந்து இந்த தத் அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்ல போகிறார். தத் யஜ்ஞாபி தத் இது எனப்பி சந்தாய பலம் யஜ்ஞ தபக்ரியாக தான கிரியாச்ச விவிதாக கிரியந்தே மோக்ஷ காங்க்ஷபி. பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் எனும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் எனும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். அது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றது வந்து அஹ், எந்த ஒரு பௌதிக இன்பத்தை அந்த ஒரு பலத்தை எதிர்பார்க்காமல் தனபிசந்தாயன பலத்தை விரும்பாமல் யக்ஞ தப மற்றும் தவ கிரியா அப்படிங்கிறது யக்கிய தவம் மற்றும் கிரியா மற்றும் தானம். நம்ம இந்த செயல்கள் வந்து என்ன பண்ண வேணும்னா மோட்ச காங்க்ஷபி கிடையாது, அந்த மாதிரி மு- முக்தியை விரும்புபவர்கள், அதாவது பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுபவர்கள். பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான பண்ணுபவர்கள் வந்து இதை எவ்வாறு பண்ணுகின்றார்கள்னா வந்து பலனை எதிர்பார்க்காமல் வந்து எப்படி சொல்றாங்கன்னா தத் அப்படிங்கிறத வந்து உச்சரித்து வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மோட்ச காங்க்ஷபி. அவங்க வந்து அந்த திருநாட்டு பகவானுடைய திருநாட்டிற்கு வந்து வந்து மாற்றம் பெற முடியும். அந்த மாதிரி வந்து முழுமுதற் கடவுளான அந்த ஆன்மீக வைகுண்டம் செல்வதற்காக செய்பவர்கள் வந்து அந்த மாதிரி செய்கின்றார்கள். அவர்கள் வந்து இது பௌதிக லாபத்திற்காண்டி அவங்க வந்து பலனை எதிர்பார்த்து செய்வதில்லை. ஸோ அதுதான் தத்துங்கிறது வந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி நான் வந்து வந்து என்னுடைய இன்பத்திற்காண்டி செய்வதில்லை. கிருஷ்ணனுடைய இன்பத்திற்காண்டி நான் செய்கின்றேன். நான் வந்து சமைக்கின்றேன். சமைக்கும்போது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து கிருஷ்ணருக்காண்டி நான் பண்ணுறேன் அப்படிங்க. அதாவது நான் வந்து உலகத்தை சுத்தம் பண்ணுறேன். அதை சுத்தம் பண்ணும்போது கிருஷ்ணருக்காண்டி பண்ணுவது, ஹம், வழிபாடு பண்ணுகின்றேன். கிருஷ்ணருக்காண்டி வழிபடுவது. நான் சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது வந்து பிரசாதம் சாப்பிடும்போது கிருஷ்ணா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய கருணையினால் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு அதை வந்து ஒரு பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது, அந்த மாதிரி பண்ணுவது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தன்னுடைய அந்த ஒரு மோட்சம் அடைவதற்காண்டியும் மட்டும் பண்ணுவதை தவிர மற்றபடி வேறு எதுக்காண்டியும் வந்து ஒரு நோக்கத்துடன் பண்ணுவதில்லை. அதுதான் வந்து நம்ம வந்து அதனுடைய அந்த பௌதிக இன்பத்தில் பந்தப்படுவாமல் இருப்பது அதுக்கான தான் பண்ணுறது. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம கங்கையிலேருந்து
தண்ணி எடுத்து மறுபடியும் கங்கைக்கு கொடுக்குறது. கங்கைக்கு கொடுக்குறது. என்ன சொல்லுவோம், கங்கை அது மாதிரி வந்து இந்த கிருஷ்ணா உங்களுடைய இன்பத்திற்காக நான் பண்ணி தவம் செய்தாலும் சரி, தானம் செய்தாலும் சரி, யஜ்யம் செய்தாலும் சரி, நாம் நினைப்பது வந்து அந்த மனநிலை. தத் அப்படிங்கிறது உச்சரிக்கையுடைய நோக்கம் என்ன? நான் வந்து எந்த பலனை எதிர்பார்க்காமல் நான் செய்கின்றேன், செய்கின்றேன் அப்படின்னு. அதாவது இந்த காயேன வாச்சா மனசேன மனசேந்திரியாச்சா அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் வந்து எந்த செஞ்சாலும் சரி, என்னுடைய உடலினாலும் செய்தாலும் சரி, என்னுடைய மனதினாலும் செய்தாலும் சரி, என்னுடைய புத்தியினாலும் செய்தாலும் சரி, அப்படிங்கிறது வந்து பாகவதமில் இருக்கு. எதுக்காண்டி பண்ணுறேன்? நான் பண்ணுறது நாராயண ஏத்தி சம் அர்ப்பே அர்ப்பய தத் அப்படிங்கிறது. சம் அர்ப்பய தத் அப்படிங்கிற நான் நாராயணுக்காண்டி நான் சமர்ப்பிக்கின்றேன், என்னுடைய நாராயணுடைய இன்பத்திற்காண்டி. நாராயண இன்பத்திற்காண்டி நாராயண ஏத்தி சமர்ப்பியா தத் அப்படிங்கிறது. அதுக்காண்டி நான் பண்ணுறது எந்த ஒரு காரியம் என்னுடைய உடலினாலும் சரி, மனதினாலும் சரி, புத்தியினாலும் சரி. வந்து அந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காமல் செய்வதனால வந்து தத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகிக்கின்றோம். அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களில் வந்து கிருஷ்ணன் வந்து ம், சத் அப்படிங்கிறது கடைசி இந்த இதை பற்றி சொல்ல போறாரு. சத் பாவே சாது பாவே ச சத்யித் ஏதத் பிரயுஜ்யத்தே பிரயுஜ்யத்தே पश्यते कर्माणि तथा सच्छब्दपार्थयुज्यते यज्ञे तपसि दानेश्च सदति च यदि सोच्यते कर्म चैव तत् आर्तीयं यत् सत्यत् ஏவாபித்யதே. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே. பக்திமயான பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. பிருந்தாவின் மகனே, அத்தகு யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகின்றார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றன. சத்பாவை, சாதுபாவை. சத்பாவைங்கிறது வந்து சத்துங்கிறது வந்து பரமனின் இயல்பு. பரமனின் இயல்பு சத் அப்படிங்கிறது வந்து ஆம், என்ன அர்த்தம்னா, உண்மையில் அர்த்தம் வந்து அது வந்து எது வந்து நமக்கு வந்து எட்டர்னல் ரிசல்ட், அதாவது நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு நித்தியமான பலனை கொடுப்பது. நித்தியமான பலனை கொடுப்பது. ஏன்னா பரமன் வந்து சத் சத் பரமனுடைய பாவம். பரமனுடைய பாவம் வந்து நிரந்தரமானது. ஏன்னா கிருஷ்ணன் வந்து சச்சிதானந்த விக்கிரக, சத் சித் ஆனந்த விக்கிரக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சத்துங்கிறது வந்து அதில் முதல்ல வந்து சத் அப்படிம்போம். சத்துங்கிறது வந்து நிரந்தரமானது. சித் அப்படிங்கிறது வந்து ஞானம். ஆனந்தங்கிறது வந்து இன்பம், ஆனந்தமயமானது. விக்கிரகம் வந்து உருவ வழிபாடு. அதுதான் வந்து அந்த அதான் சத் பாவை அப்படிங்கிறது வந்து அந்த நிரந்தரமான அந்த அந்த ஒரு நித்தியமான இயல்பு. சாது பாவை அப்படிங்கிறது வந்து பக்தர்களுடைய இயல்பு, தூய பக்தர்களுடைய இயல்பு. தூய பக்தர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணனை சார்ந்திருப்பார்கள். அந்த ஒரு இயல்பில் பண்ணக்கூடியது சத். சத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உபயோகிக்கப்படுகின்றது எந்த ஒரு ஒரு காரியம் செய்தாலும் சரி, பிரஷ்யத்தை ஒரு அங்கீகாரம் பெற்ற செயல்கள் செய்யும்போது வந்து சத் சப்த, சத் என்ற சப்தம் வந்து உபயோகிக்கப்படுகின்றது அர்ஜுனா அப்படிங்க. யாகம், தபசி, தானம் இந்த எல்லாத்துலேயுமே வந்து நிலை பெற்று சத் வந்து அந்த 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 வந்து உச்சத்தை உபசரிக்கப்படுகின்றது அப்படிங்கிற கிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஆர்த்தியம் அப்படிங்கிறது அது வந்து நிச்சயமானது. அந்த அந்த எல்லாத்துலேயும் வந்து நிச்சயமாக வந்து உபயோகிக்கப்படுகின்றது. இது எல்லா சத் அப்படிங்கிறது வந்து பரம்பொருளை குறிப்பிடுகின்றது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுறார். ஸோ எப்படி வந்து குறிப்பிடுகின்றதுனா, எந்த ஒரு 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 வேலையும் நம்ம செய்யும்போது வந்து அதை வந்து நம்ம வந்து பரமனுக்கு சமர்ப்பித்தால் பரமனுக்கு சமர்ப்பித்தால் அது வந்து சத் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து அந்த வந்து நித்தியம் அப்படின்னு நம்ம நம்ம வந்து தானம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம் மற்றும் யாகங்கள் செய்கின்றோம். எல்லாத்துலேயுமே ஒரு நித்தியம் இருக்கின்றது. அந்த நித்தியம் வந்து எதை குறிப்பிட்டிருக்கு? அந்த நித்தியம் அதை குறிப்பிடுவது தான் வந்து சத் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆம், உடலில் தோன்றியதிலிருந்து நம்ம வந்து ஒரு கருவாக நம்முடைய தாயின் கருவறையில் தோன்றியதிலிருந்து இறக்கும் வரைக்கும், இறக்கும் இறுதி வரைக்கும் வந்து நமக்கு வந்து பலவிதமான சம்ஸ்காரங்கள், சடங்குகள் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. பிரஷ்யத்தை கர்மணி. பிரஷ்யத்தை கர்மணிங்கிறது வந்து அது வந்து கிருஷ்ணன் சொல்றது வந்து அது வந்து பரிந்துரைக்கப்பட்ட கர்மங்கள், பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள், விதிக்கப்பட்ட கடமைகள். ஸோ அந்த அந்த சம்ஸ்காரங்களை வந்து பண்ணும்போது வந்து முக்கிய காரணம் வந்து எதற்காண்டினா வந்து தூய்மைப்படுத்துவதற்காண்டி. நம்மளுடைய
களங்கங்களை தூய்மைப்படுத்துவதற்கான அந்த சம்ஸ்காரங்கள் பண்ணப்படுகின்றது. அது வந்து எதற்காண்டினா அந்த உயிர் வாழ்வினுடைய அந்த இறுதி விடுதலை, விடுதலை அதை நம்ம எப்படி மோட்சம் அடைவதற்காண்டி. அப்போ ஆனால் அதுக்கு முக்கியமாக அதுக்கு வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்துவதற்கு வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ஓம் தத் சத் அப்படிங்கிறது வந்து உபயோகிக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சம்ஸ்காரங்கள் செய்தாலும் சரி, நம்ம வந்து எந்த ஒரு சம்ஸ்காரங்கள் செய்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த ஓம் தத் சத் அப்படிங்கிறத வந்து அந்த வந்து உச்சரிக்க வேண்டும். உச்சரிக்க வேண்டும். சத்பாவே சாதுபாவே அப்படின்னா வந்து அந்த வந்து அந்த ஒரு திவ்யமான நிலை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது. அதுதான் வந்து சத்பாவே சாதுபாவே. அப்படி சத்ங்கிறத வந்து சத்பாவைங்கிறது வந்து கிருஷ்ணரை குறிப்பிடுவது. சாதுபாவைங்கிறது வந்து கிருஷ்ணரை சார்ந்த பக்தர்களை குறிப்பிடுவது. பக்தர்களை குறிப்பிடுவது. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய செயல்களில் முற்றிலுமாக ஈடுபட்டிருப்பவர்கள். முற்றிலுமாக ஈடுபட்டிருப்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள். பக்தர்கள் அந்த மாதிரி பக்தர்களுடன் வந்து நம்ம வந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து எல்லா திவ்யமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெளிவுபட தொடங்குகின்றது. எவ்வாறு வந்து ஒரு சரியான விதத்தில் தவமோ யாகமோ மற்றும் தானமோ செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவுபட வந்து ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி வந்து கிருஷ்ணன் சொல்றனா வந்து சதாம் பிரசாங்கத் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சத்சங்கம் சத்சங்கம் இல்லாமல் வந்து ஒரு தெய்வீக ஞானத்தை அடைய முடியாது. அடைய முடியாது. அப் இப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து அந்த தீட்சை எடுத்தாலும் சரி, அந்த வந்து அந்த பூணூல் வந்து போட்டாலும் சரி, அந்த மாதிரி எது ஒரு ஒரு யாகங்கள் எந்த ஒரு யாகம் வந்து ஒரு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா வந்து அந்த கண்டிப்பாக வந்து அந்த பிராமணர் வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை வந்து உபயோகிக்கப்பட முடியும். தத்தார்த்தியம் தத்தார்த்தியம்ங்கிறது வந்து பிரம்மனுடன் தொடர்பு உள்ள எந்த எந்த ஒரு விஷயங்களாலும் சரி, பிரம்மனுடன் தொடர்புள்ள எந்த ஒரு 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 சேவை, அர்ப்பணை, ஒரு அதான் வந்து ஒரு சமைக்கிறது, ஒரு கோயிலில் வந்து சுத்தம் செய்வது, ஒரு சாதாரண விஷயமா நமக்கு தோணும். கோயிலில் சுத்தம் செய்வது. ஆனால் வந்து அது வந்து பிரம்மனுக்காண்டி உள்ள ஒரு தொடர்பு தான் தத்தார்த்தியம். தத்தார்த்தியம் பிரம்மனுடன் ஒரு தொடர்பு உள்ளது. அந்த மாதிரி உள்ள தொடர்புள்ள எந்த ஒரு செயலுமே வந்து நமக்கு வந்து ஒரு நித்தியமான பலனை கொடுப்பது. பலனை கொடுப்பது. அந்த மாதிரி ஒரு தான் வந்து ம், ஒன்னத்துல அந்த அந்த ஓம் தத்துவத்தை அந்த முழுமைப்படுத்துகின்றது அப்படிங்கிற கிருஷ்ண அந்த இப்போ வந்து நமக்கு வந்து கிருஷ்ணன் வந்து நமக்கு வந்து அந்த நான்காவது நான்காவதுலேயே வந்து சொல்லியிருக்காரு. நான்காவது அத்தியாயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து திரவிய யஜ்ஞா தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞா ததாபரே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் சரி திரவியம் திரவியம்னா நம்மளுடைய உடைமைகளை வந்து கொடுப்பது, உடைமைகளை தியாகம் செய்வது, யஜ்ஞம் யஜ்ஞம் பண்ணுறது, தபோ பண்ணுறது, தவம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எதற்காண்டி பண்ணுகின்றார்கள் அப்படின்னா வந்து அப்புறம் இல்லை யோகம் யோகங்கள்னு இந்த அஷ்டாங்க பயிற்சி, அஷ்டாங்க பயிற்சி அந்த மாதிரி எது பண்ணாலும் வந்து நமக்கு வந்து ஞானம், ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்து அந்த அதுக்காண்டி தான் பண்ணுறோம் அப்படிங்க. ஞானத்தில் முன்னேற்று அது நிரந்தர ஒரு ஒரு விஷயத்தை அடைவது அதற்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நம்மளுடைய பௌதிக இன்பத்திற்காண்டி அல்ல. ஸோ அந்த மாதிரி யாகத்தினுடைய பொருளை இருந்து செய்ய வேண்டும். பொருளை இருந்து செய்ய வேண்டும். இந்த யாகம் தனம் திராவியம் மற்றும் எது எது செய்தாலும் சரி அதை பொருளை இருந்து அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மை வந்து தூய்மைப்படுத்துகின்றது. தூய்மைப்படுத்துகின்றது. அந்த மாதிரி தூய்மைப்படுத்தும் போது அந்த யாகங்களுடைய பலன்களை வந்து நம்ம வந்து அமுதமாக பருகி பரமமான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றோம். பரமான நித்திய நோக்கி அதான் சத். ஓம் தத் சத். அந்த சத் பரமனான நித்திய நிலை. நித்திய நிலை நோக்கி முன்னேறுவது. அந்த யாகங்கள் வந்து அதனுடைய பலனை வந்து அமுதமாக பருக முடியும். அப்படிங்கிறது. எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த அந்த உண்மையான அர்த்தத்தை புரிந்து குறிக்கோள் என்ன குறிக்கோள்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கு திரும்ப திருப்திப்படுத்துவது. அந்த அந்த ஒரு குறிக்கோளுடன் ஓம் தத் சத் அப்படிங்கிறது வந்து பரம உண்மை. பூரண உண்மை. பூரண உண்மைகள் உண்மையை குறிப்பிடுகின்றன. அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிந்து செய்யும்போது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்வில் முன்னேற தொடங்குகின்றது. தொடங்குகின்றது. அப்பதான் கிருஷ்ணன் வந்து இன்னொரு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கு சொல்லியிருக்காரு. அந்த எல்லாமே செஞ்சாலும் சரி, அ அந்த பிரம்மை பிரம்மை வீர் எந்த ஒரு அந்த இதில் செஞ்சாலும் சரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து அந்த ஒரு பிரம்மகுண்டத்தில் போடக்கூடிய அந்த ஒரு நெய்யும் பிரம்மம் அதில் போடக்கூடிய அந்த ஒரு ம், ஏதாச்சும் நெல் அரிசி அந்த மாதிரி போடுறது அதுவும் பிரம்மம், அந்த யாக குண்டம் பிரம்மம், அது மாதிரி எல்லாமே எல்லாமே வந்து 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 பிரம்மம் தான் அர்ஜுனா அப்படிம்பாரு வந்து கிருஷ்ணர். அது எல்லாமே சத். அந்த கிருஷ்ண உணர்வில் வந்து முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக விளைவாடியவன். ஏனால் அவன் வந்து ஆன்மீக செயலுக்காக தன்னை முழுமையாக சற்படுத்தலாம். அந்த மாதிரி பிரம்மனை இலக்கு கொண்ட செயல்கள், அந்த மாதிரி எந்த செயல்கள் செய்தாலும் சரி அதுவும் வந்து பிரம்மம் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர்.
அதுவும் தான் பிரம்மம் அப்படிங்கிறது. அந்த ஒரு அந்த ஒரு கரண்டி, அந்த அந்த ஒரு லேடல் சொல்லுவோம் இல்லையா? அதுவும் பிரம்மம். அந்த ஒரு நெய் பிரம்மம், அந்த ஒரு ஒரு நெருப்பு, அக்னி அதுவும் பிரம்மம், அந்த யாககுண்டம் பிரம்மம், எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லணும்னா எல்லாமே சத் அப்படிங்கிறார். என்ன சொல்றேன்னா வந்து இதில் வந்து சொல்லும்போது வந்து ஆம், மேலும் அந்த அத்தகைய யாகத்தை செய்பவர், அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி திருப்தி பண்ணக்கூடிய யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத். நம்ம இந்த யாகம் பண்ணுறதுக்காண்டி, தவம் பண்ணுறதுக்கு, தானம் பண்ணுறதுக்காண்டி வந்து செயல்கள் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாச்சும் செயல்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய செயல்களும் சத்து அப்படிங்கிறாரு. எல்லாமே வந்து சத்து அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து எப்படி ஒரு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு 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 இரும்பு, ஒரு இரும்பு கம்பி இருக்கு. அந்த இரும்பு கம்பியை வந்து நல்ல ஒரு ஒரு தீயில வச்சோம்னா வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன வந்து அப்படியே வந்து அந்த இரும்பு கம்பி வந்து அப்படியே பழுப்பாயிடுது. அப்படியே பழுப்பு கலராக மாறி தீக்கும் அதுக்கும் வந்து ஒரு வித்தியாசமே இல்லாமல் ஆயிடுது. ம், வித்தியாசமே இல்லாமல் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி பண்ணும்போது வந்து அந்த தனம், த- யாகம், தானம் மற்றும் தவம், அதற்காண்டி நம்ம தயார் பண்ணுவதற்காண்டி செய்யப்படக்கூடிய செயல்கள், அது பண்ணுவதற்கான செயல்கள் எப்படி வந்து அந்த இரும்பு கம்பி வந்து நன்றாக பழுத்து தி- தீயாகவே மாறிவிடுகின்றதோ பார்க்கும்போது, அது மாதிரி வந்து அந்த மாதிரி செயல்கள் எல்லாமே வந்து சத், நிரந்தரமான, நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவை. நிரந்தரமான பலன்கள் வந்து பௌதிக பலன் அல்ல, ஆன்மீக பலனை கொடுப்பது கொடுப்பது. ஏன்னா வந்து அது வந்து நான் வந்து அந்த நெய்யை வந்து என்னோட திருப்திக்காண்டி, என்னோட சாப்பாட்டில் சாப்பிட்டு பண்ணுறதுக்காண்டி நான் வந்து உபயோகிக்கல. கிருஷ்ணனுடைய திருப்திக்காண்டி உபயோகிக்கின்றேன். கிருஷ்ணனுடைய இதை உபயோகித்திருக்கிறேன். அந்த மாதிரி போது வந்து நம்ம வந்து அந்த ஒரு பலனை பெறுகின்றது அப்படிம்பார். ம். ஓம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த ஓம்ங்கிறது ஆரம்பிக்கும் போது வந்து வாமனதேவ் வாமனதேவ் வந்து மகாபலிட்ட வந்து எனக்கு வந்து 3 அடி நிலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து கேட்பார். வாமனதேவ் கதையில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து வாமனதேவ் வந்து கேட்கும்போது வந்து உடனே வந்து சுக்கராச்சாரியருக்கு வந்து தெரிஞ்சிடும். அது வந்து முதல்ல வந்து பாகுபலி, ஐ மீன் பலி மகாராஜ் வந்து முதல்ல என்ன சொல்லியிருந்தா வந்து சரி அப்படின்றவர். பலி மகாராஜ் வந்து சரி சரி, நீ கேட்டபடியே வந்து நான் உனக்கு வந்து 3 படி இடம் கொடுக்கின்றேன் அப்படின்ட்டு வந்து அந்த ஆம், அந்த ஒரு கையில் கமண்டலம் வச்சிருப்பாரு. அந்த கமண்டலத்தில் வந்து தண்ணீர் தெளிச்சு தண்ணீரை வந்து எடுப்பார். அப்போ தான் வந்து சுக்கராச்சாரியர் வந்து அதை வந்து முதல்ல வந்து அந்த ஒரு வண்டு உருவத்தில் வந்து அந்த தண்ணி வெளியே வராமல் வந்து தடுப்பார். அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து வாமனதேவ் வந்து ஒரு ஒரு புல் ஒரு புல்லினால் வந்து அதை குத்தி அந்த வண்டை வந்து வெளியே தள்ளி விடுவார். அப்புறம் வந்து அப்போ வந்து தண்ணி தெளிச்ச உடனே வந்து அப்புறம் மறுபடியும் அந்த சுக்கராச்சாரியர் சொல்லுவார், நீ ஓம்னு சொல்லிட்டியா அப்படிம்பார். அந்த தண்ணியை தெளிச்சுட்டு வந்து அந்த ஓம் நீ இன்னும் சொல்லலை அப்படிம்பார். ஓம் சொல்லலை, ஓம்ங்கிறது வந்து சொன்னதை வந்து எப்படின்னா வந்து ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, உறுதிப்படுத்துகிற மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன், இந்த மாதிரி அதை வந்து உறுதிப்படுத்துவது, அந்த சத்தியத்துடன் உறுதிப்படுத்துவது. நான் வந்து ஓம் அப்படி சொல்லும்போது வந்து அந்த பரமபுருஷ பகவான் சத்தியம் பண்ணுவது மாதிரி. "நீ இன்னும் சொல்லலைல, இப்போ கூட நீ வந்து இந்த இந்த ஆம், வாக்குறுதியில வந்து பின்வாங்கிடலாம் அப்படிம்பாரு. அதனால் வந்து பலி மகாராஜ் வந்து கண்டிப்பாக நான் பின்வாங்க மாட்டேன் இடத்துல வந்து பண்ணுவார். அது வந்து நம்ம வந்து அந்த வாமன தேவனுடைய கதையில இருந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஓம் அப்படிங்கிறது. எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த தானம் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பலி மகாராஜ் வந்து முதல்ல ஆரம்பிச்சது வந்து ஓம் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பித்தார். ஸோ நான் எந்த ஒரு நற்காரியம் செய்யும் போதும் சரி, ஓம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்போ ஓம் தத் சத் அதனுடைய மூன்றையும் வந்து பார்த்தோம். ஓம்ங்கிறது வந்து பிரணவ மந்திரம், எதை ஆரம்பிக்கும் போது நான் பண்ண வேண்டும். தத்ங்கிறது வந்து நான் பலனை எதிர்பார்க்காமல் கிருஷ்ணரை திருப்திப்படுவதற்காண்டி மட்டுமே பண்ணுகின்றேன் அப்படின்பது. அப்புறம் சத் அப்படிங்கிறது வந்து நிரந்தர பலனை கொடுக்கக்கூடியது. நிரந்தர பலனை கொடுக்கிறது. கிருஷ்ணருடன் சேர்ந்த அனைத்துமே வந்து நிரந்தர பலனை கொடுக்கக்கூடியது. அதற்காண்டி பண்ணது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் மறுபடியும் வந்து கிருஷ்ணர் வந்து கடைசி ஸ்லோகத்தில் வந்து அர்ஜுனுடைய கேள்விக்கு மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். அது வந்து நம்பிக்கையின்றி செய்வது, நம்பிக்கையின்றி பண்ணுவது, அது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து மறுபடியும் சொல்றார். அதனால வந்து அர்ஜுன் வந்து முதல்ல வந்து சாஸ்திரங்களின் நம்பிக்கை இல்லாமல் ஆனால் வந்து கற்பனையினால் வந்து பண்ணுவது, அவங்க வந்து என்ன அந்த செயல்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து இப்போ கடைசி வந்து நம்முடைய நம்பிக்கை வந்து 3 குணங்களை சார்ந்திருக்கின்றன. எந்த குணத்தில் வந்து நம்ம வந்து செயல்கள் செய்கின்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய நம்பிக்கை வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ கடைசி வந்து நம்பிக்கை இல்லாதவர்களுடைய கதை. அது வந்து யார் வந்து நம்பிக்கையின்றி ஒரு முக்கியமாக நம்பிக்கையின்றி பண்ணுவவர்கள் வந்து தமோ குணத்தில் இருப்பவர்கள், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள். ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சில சமயம் நம்பிக்கை இருந்தாலும் அவங்க வந்து தற்பெருமை காண்டி பண்ணுவார்கள். தமோ குணத்தில் பண்ணுவவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாமல் பண்ணுவார்கள். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் பண்ணுவார்.
அது வந்து என்ன என்ன அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது வந்து கடைசி ஸ்லோகத்தில் சொல்றாரு. அஸ்ரத்தயா ஹிதம் தித்தம் தபஸ்தப்தம் கிருதம் ச யத் அசத் யுச்யதே பார்த்த ந சதத் பிரதேனோ இஹ. பிருந்தாவின் மகனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. சத்துங்கிறது வந்து பயனுள்ளது. இந்த பிறவியிலும் பயன் கொடுக்கும், அடுத்த பிறவியிலும் பயன் கொடுக்கும். அசத் அப்படின்றார் கிருஷ்ணன். நம்பிக்கையின்றி பண்ணக்கூடிய விஷயங்கள். சத்துங்கிறது வந்து நம்ம வந்து நிரந்தரமான நித்தியமான என்பது பலனை கொடுப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் ஆன்மீகத்துடன் இணைந்து செய்வது. அந்த மாதிரி இல்லாமல் வந்து நமக்கு நம்பிக்கையின்றி செய்வது, நம்பிக்கையின்றி செய்வது, அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பிறவியில் மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த பிறவியிலும் பயனற்றது. பயனற்றது. அஸ்ரத்தையா, ஸ்ரத்தாங்கிறது வந்து நம்பிக்கை. அஸ்ரத்தையா அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையின்றி, ஹுதம் யாகத்தில் அர்ப்பணிக்கப்படக்கூடிய விஷயங்கள், ஹம், தபம், தபத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் மற்றும் அந்த மாதிரி இதில் பண்ணக்கூடிய விஷயங்கள், தானத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுது? ந ச தத் ந ச தத் பிரேத்தியங்கிறது வந்து அந்த பிரேதம்ங்கிறது வந்து அந்த மரணத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு மட்டுமல்ல, இந்த வாழ்விலும் சரி, மரணத்திற்கு பிறகு ஆச்சுன்னா எந்த ஒரு பலனையும் கொடுக்கப் போவதில்லை, கொடுக்கப் போவதில்லை. சில ஒரு சில என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம வந்து அந்த நம்ம பார்த்து நம்ம வந்து வந்து தானம் கொடுக்கறது வந்து எதுக்காண்டி கொடுக்கணும் அப்படின்னா வந்து உடனே வந்து நான் வந்து என்னுடைய ஒரு சுய லாபத்திற்காண்டி பண்ணுவது. நான் பாரு எவ்வளோ ஒரு தானப்பிரபு, அவர் ஒரு பெரிய தானப்பிரபு அப்படிங்கிறக்காண்டி, அந்த ஒரு இதுக்காண்டி பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஒரு தானம் கொடுத்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, ஒரு இது பண்ணுறது. இல்லாட்டி வந்து நம்ம வந்து இரணியகாசிப்பு பண்ண தானத்தினுடைய நோக்கம் மற்றவர்களை அழிப்பதற்காண்டி, நான் வந்து தேவர்களை அழிக்க வேண்டும், விஷ்ணுவை அழிக்க வேண்டும். அதற்காண்டி பண்ணதான் அந்த இரணியகாசிப்பு பண்ண வேண்டிய தவம். தவம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒன்று நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படுகின்றது, இல்லாட்டி வந்து ஒரு தவறான ஒரு நோக்கத்துடன் பண்ணப்படுகின்றது, தூக்கத்துடன் பண்ணப்படுகின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 உணர்வு, ஒரு சரியான உணர்வு இல்லாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து இந்த ஒரு பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ எந்த ஒரு பலனையும் அளிக்கப் போவதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதுக்காண்டி ஒரு 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 தற்காலிகமான ஒரு பலன் வேணால் கிடைக்கலாமே தவிர, இந்த பிறவியிலும் ஒரு நிரந்தர பலனையோ அடுத்த பிறவிக்கு கண்டிப்பாக ஒரு பலனையோ வந்து கொடுக்க போகுது. ஏன்னா வந்து சில சமயம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு யாகம் பண்ணுறோம். எதுக்காண்டி இந்த யாகம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது பண்ணால் தான் அந்த தோஷம் போகும்னு அந்த ஜோசியர் சொன்னார், அதுக்காண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களே தவிர, அந்த அதில் அது எனக்கு எல்லாம் முயற்சி செய்து பார்த்துட்டேன், எதுவுமே சரியாகலை. சரி, இதையும் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி பண்ணுறது, பண்ணி பார்க்குறது. ஆனால் வந்து உண்மையிலே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு யாகத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை. எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து இந்த ஒரு இது கஷ்டம் நீங்கணும், அதுக்காண்டி தான் பண்ணுறதை தவிர இந்த யாகம் என்னுடைய கஷ்டத்தை நீக்கப் போகின்றது, அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் பண்ணுறோம். அதே மாதிரி சில சமயம் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து அந்த நம்ம வந்து யாகம் பண்ணும்போது வந்து குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிமோ, உடனே சரி நம்ம வந்து நம்ம மட்டும் இருக்கிறது, கணவன் மனைவி மட்டும் இருக்கிறதுல அந்த குழந்தைகளையும் கூட்டு பக்கத்தில் வச்சு உட்கார வைக்கிறது. அப்போ வந்து அந்த குழந்தைகள் மனசில் நினைக்குது, இந்த நேரத்தில் வந்து நான் வெளியே போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க, நானும் போய் விளையாட வேண்டியது, இதில் உட்காந்துட்டு இருக்கேன், எதுக்காண்டி உட்காந்துட்டு இருக்கேன் என்னமே தெரில அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த 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 பெரியவங்க வந்துட்டாங்கன்னா வந்து இப்போ ஒரு சாமிஜி வந்திருக்காரு, காலில் வந்து நமஸ்காரம் வாங்கிக்கோ அப்படின்வாங்க. பெற்றோர்கள் வற்புறுத்துதல் செய்வது. அஹ் அந்த மாதிரிலாம் வந்து சில சமயங்கள் வந்து அந்த ஒரு ஹம், ஏதாச்சும் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து எதுக்காண்டி போகிறது அப்படின்னா வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போகிறது. பிக்னிக்காண்டி போகிறது. எனக்கே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து காலேஜ் முடித்த உடனே ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம். ஒரு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தோம். அப்போ வந்து முக்கியமாக போனவுடைய அதனுடைய நோக்கம் வந்து எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்து ஜாலியாக இருக்கலாம், அதுதான் நோக்கமே தவிர, ராமேஸ்வரத்தில் போய் வந்து நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பக்திங்கிற ஒரு மனப்பான்மை கூட அந்த அந்த காலத்துலலாம் எனக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் கூட நான் போகவே இல்லை. அந்த அந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு 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 வழிபாடு, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையின்றி பண்ணுவது அதெல்லாம் வந்து என்னதுன்னா வந்து அசத். அது வந்து இந்த ஒரு பிறவியிலோ அடுத்த ஒரு பிறவியில வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பலனையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்பிக்கை ஒன்று மிகவும் முக்கியமானது.
நம்பிக்கை மிக முக்கியமானது. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லனா வந்து வேதை சர்வ அகமேவ வேதியோ, வேதங்கள் வந்து தெரிந்து கொள்வதனுடைய முக்கிய நோக்கம் நான் தான் அர்ஜுனா. நான் தான் அர்ஜுனா. ஸோ நம்ம வந்து இப்ப நம்ம யாகம் எது செய்தாலும் சரி, எது செய்தாலும் வந்து அதை தூய்மைப்படுத்தி முக்கிய நோக்கம் கிருஷ்ணரை அடைவது. கிருஷ்ணரை அடைவது, தூய்மைப்படுத்தி ஆன்மீகத்தில் முன்னேறுவது. அதுதான் தவம், தானம் மற்றும் யாகத்தின் நோக்கம், வேதங்களின் அறிவதனுடைய நோக்கம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் செய்வது செய்வது அந்த மாதிரி செய்வது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நிரந்தர பலனை கொடுப்பதில்லை. இந்த பிறவிலோ அடுத்த பிறவிலோ கொடுப்பதில்லை. அதுதான் வந்து அசத். அசத் அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து சொல்றார். ஆம், அந்த மாதிரி எந்த ஒரு செய்தாலும் சரி அந்த பயனற்றவை, இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆம், கிருஷ்ணனுடைய பலனுக்காண்டி செய்வது தான் வந்து நம்ம வந்து பலனை அடைய முடியுமே வர, இல்லாட்டி வந்து பலனை அடைய அடைய முடியாது. கிருஷ்ணரை புரிந்து கொள்வது அதுதான் வந்து நம்முடைய இறுதி நோக்கம். இறுதி நோக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு எளிதான வழி, இதை பின்பற்றுவதற்கு எளிதான வழி வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆன்மீக குருனுடைய வழிகாட்டுதலின்படி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது. அதுதான் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து வெற்றிகரமாக்கும். இல்லாட்டி வந்து நம்மளுடைய இஷ்டத்தை பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் செய்ய போகின்றோம். புரிதல் இல்லாமல் செய்ய போகின்றோம். ம். ஆம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பலன்களை கொடுப்பதில்லை. ஏன்னா வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு அஹ், ஒரு குபேரனை வழிபடுவது, தேவர்களை வழிபடுவது, அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப இது வந்து ஒரு விருப்பத்துடன் இருக்கின்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து நம்ம வந்து ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் அப்படின்னு. ஸோ சத்வகுணம் அதை விட்டு உயர்ந்தது என்றாலும் அதைவிட வந்து உயர்ந்தது வந்து சுத்த சத்துவம். சுத்த சத்துவம்ங்கிறது வந்து கிருஷ்ணனுடைய உணர்வில் செய்வது. அதுதான் வந்து அந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. அப்பாற்பட்டது. ஸோ அந்த ஒரு மூன்று குணத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு படிப்படியாக உயர்வு பெற்று கிருஷ்ணருக்காண்டி செய்கின்றோம் அப்படிங்கிறது ஓம் தத் சத் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் உணர்வுடன் செய்யும்போது வந்து நாம் வந்து கிருஷ்ண உணர்வுடன் செய்கின்றோம். அது வந்து நம்ம வந்து பக்தர்கள் செய்யும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுகின்றோம். முன்னேறுகின்றோம். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து கடைசி வந்து நமக்கு சொல்லக்கூடியது. ஓம் தத் சத் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் சொல்றது வந்து என்னை நினைத்துக் கொண்டு செய் அர்ஜுனா. என்னை நினைத்துக் கொண்டு செய். எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, என்னை நினைத்துக் கொண்டு செய். அப்புறம் சாதுபாவை, சத்பாவைனார், அப்புறம் சாதுபாவை. அதாவது ஒரு பக்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி பக்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு முழு நம்பிக்கையுடன் செய்யும்போது வந்து நம்ம வந்து இறைவனுடைய அன்பு வளர்கின்றது. வளர்கின்றது. இதுதான் வந்து ஒரு உயிர்வாளிகளுடைய இறுதி இலக்கு. இறுதி இலக்கு. கிருஷ்ணனுடைய நம்முடைய உணர்வினுடன் கிருஷ்ணனுடைய தொண்டு, பக்தி தொண்டில் ஈடுபடுவது. பக்தி தொண்டில் ஈடுபடுவது தான் வந்து நம்முடைய ஆன்மீகத்தினுடைய உயர்வதற்கு ஒரே வழி அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து நிறைவு செய்கின்றார். இந்த அத்தியாயத்தை வந்து நமக்கு வந்து அஹ், ரொம்ப ஒரு எளிமையான அத்தியாயம், மிகவும் முக்கியமான அத்தியாயம். கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நம்பிக்கையினுடைய மூன்று பிரிவுகள். மூன்று பிரிவுகள். அவருடைய நம்பிக்கையை தீர்மானிப்பது வந்து நம்ம வந்து எந்த ஒரு குணத்துடன் செயலாற்றுகின்றோமோ அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையை தீர்மானிக்கின்றது. தீர்மானிக்கின்றது. So, நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய வழிபாடு எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய உண்ணக்கூடிய உணவு வகைகள் எவ்வாறு இருக்கின்றது, அவர்கள் பண்ணக்கூடிய யாகங்கள் எவ்வாறு இருக்கின்றன, மற்றும் தவங்கள் மூன்று விதமான தவங்கள், உடல் சம்பந்தப்பட்ட இந்த உடல், மனம் மற்றும் வாக்கு, அந்த மூன்று விதமான தவங்கள் என்ன, அந்த மூன்று விதமான த- தவங்களை எவ்வாறு வந்து சத்துவகுணத்தில் பண்ணுவது, ரஜோகுணத்தில் பண்ணுவது, தமோகுணத்தில் பண்ணுவது அப்படின்னா, அப்புறம் வந்து தானங்களை வந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் எவ்வாறு செய்வது அப்படின்னா, அப்புறம் வந்து எந்த மாதிரி இந்த மூன்று குணத்திலும் செய்தாலும் சரி கலங்கங்கள் இருக்கின்றன. ஏன் அப்படின்னா வந்து ஹம், சத்துவகுணத்தில் குறைந்தபட்சம் சத்துவகுணத்திற்காக வர வேண்டும். சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய செயல்கள் கூட களங்கங்கள் இருக்கின்றன. ஏன்னா வந்து அது வந்து எனக்கு ஒரு பெருமையை, எனக்கு ஒரு இன்பத்தையும் திருப்தியையும் கொடுக்கின்றது. இன்பத்தையும் திருப்தியையும் கொடுக்கின்றது. எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஞானமும் வளர்கின்றது. அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை வருகின்றது. அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு களங்கத்துடன் தான் இருக்கின்றது. அந்த களங்கங்கள் இல்லாமல் செய்வதற்காண்டி வந்து கிருஷ்ணருக்கு சொல்லக்கூடிய வழி எல்லாமே வந்து பூரண உண்மை. பூரண உண்மை உன்னுடைய உணர்வில் செய்வது. ஓம் தத் சத். ஓம் தத் சத். ஓம்ங்கிறது வந்து பிரணவ மந்திரம். அதுதான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது ஒரு தவம், தானம் மற்றும் ஆஹ், உ- உ- யாகங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து ஓம் அப்படிங்கிறது அந்த பிரணவ மந்திரத்துடன் தொடங்க வேண்டும். உம், தத் தத்துங்கிறது வந்து பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. நான் வந்து எந்த ஒரு எனக்கு எதுவும் வேண்டும் என்று நான் செய்யவில்லை, எனக்கு எதுவும் வேண்டும் என்று நான் செய்யவில்லை என்று பலனை எதிர்பார்க்காமல் கிருஷ்ணரை திருப்திப்படுவதற்காண்டி செய்வது அப்படிங்கிறது வந்து செய்வது.
கடைசி வந்து சத். சத்துங்கிறது வந்து எதுவுமே வந்து அந்த ஒரு நித்தியமான பலனை கொடுக்கக்கூடியது. நித்தியமான பலனை கொடுக்கக்கூடியது. நித்தியமான பலனை கொடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணனுடன் இணைந்த செயல்கள். இணைந்த செயல்கள். நான் வந்து தனம், தானம், தவம் மற்றும் யாகங்கள் செய்யும்போது வந்து நான் வந்து கிருஷ்ணனை திருப்திப்படுத்துவதற்காண்டி செய்யப் போகின்றேன். அப்படிங்கும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடிய எந்த ஒரு செயல்கள் அதற்காண்டி நமக்கு வந்து தயார்படுத்தக்கூடிய செயல்கள், கடைக்கு போய் வாங்கக்கூடிய சாமான்கள், அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயமே வந்து அப்போ வந்து சத்தாகி வருகின்றன. எப்படி வந்து அந்த யாக குண்டம், யாக குண்டத்தில் போடக்கூடிய அனைத்துமே வந்து பிரம்மம், அனைத்துமே வந்து ஆன்மீகமயமானது அப்படிங்கும்போது, அதே மாதிரி வந்து கிருஷ்ணருடன் இணைந்த அனைத்துமே வந்து சத். நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடியதுன. நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடியது. அது அது வந்து அந்த ஒரு இரும்பு கம்பி, அந்த உதாரணம் பார்த்தோம். இரும்பு கம்பி வந்து எப்படி வந்து நெருப்பில் வந்து நன்றாக சூடேறும்போது வந்து நன்றாக பழுப்பு நிறத்தில் மாறி இரும்புக்கும் அந்த தீக்கும் வந்து வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து தங்கம், தங்கத்தை வந்து நம்ம இரும்பில் வந்து நல்லா பண்ணும்போது வந்து அதில் அசுத்தங்கள்லாம் வெளியேறி தூய்மைப்படுத்துகின்றன. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுடன் அந்த பரமனினுடைய தொடர்பில் பண்ணும்போது வந்து நம்மை வந்து தூய்மைப்படுத்துகின்றன. ஸோ இந்த பண்ணக்கூடிய காரியங்கள், நம்ம பண்ணக்கூடிய தனம், தானம் மற்றும் யாகங்களுடைய முக்கிய நோக்கம் வந்து நம்மை வந்து தூய்மைப்படுத்தி ஆன்மீகத்தில் முன்னேறுவது. முன்னேறுவது. இதை வந்து எவ்வாறு பண்ண வேண்டும்? சத்பாவை சாதுபாவே. சத்பாவை சாதுபாவே. பரமனினுடைய தொடர்பிலும் மற்றும் ஆன்மீகவாதிகள் மற்றும் தூய பக்தர்களுடைய தொடர்பில் செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். ஆம், இத்துடன் வந்து கிருஷ்ணருடைய கருணையினாலும் பிரபுபதாவினுடைய ஆசையினாலும் 17ஆம் அத்தியாயத்தை நிறைவு செய்து விட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து 18ஆம் அத்தியாயத்தை வந்து தொடருவோம். இன்னைக்கு வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.